கவின் ஆணவ படுகொலை நடந்த பிறகு முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி நான் கலந்துட்டு வந்தேன். தென் மாவட்டங்களில் அது ஒரு சமூக நல்லிணக்க கூட்டங்கள் நடத்துறது, இன்னும் கூடுதலாக வந்து அதாவது இது தொடர்பாக செயல்படுறவங்க, இந்த மாதிரி படுகொலையில் ஈடுபடுகிறவர்கள், இவர்களை வந்து எந்த விதமான தகுதாட்சியம் இல்லை, எல்லாரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இது ஒரு பக்கம். ஆனால் இது தொடர்பான முழுமையான இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் வந்து எங்கள் துறை ரீதியாக இப்போ என்னன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு சென்ட்ரு, அதை எப்படி வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி அதை டைவெர்ட் பண்ணுறது அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற குறித்து வந்து நாங்கள் வந்து ஆலோசனை செஞ்சு அதை செயல்படுத்துகிற இடத்துல நாங்கள் வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயம் இந்த பட்ஜெட்லேயே வந்து அதற்கான அறிவிப்புகளும் வந்து இன்னைக்கு அது தொடர்பான மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு வந்து எங்கள் ஒரு ஐஜி எல்லாமே வந்திருக்கிறாங்க, ஹோம் செக்ரட்டரி தலைமையில் இன்னைக்கு நடந்த மீட்டிங் அது தொடர்பான மீட்டிங் தான். எப்படி வந்து அந்த சட்டத்தை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து என்ன மாதிரி வந்து அணுகிறது, அதில் போடுற வழக்கறிஞர்கள் அதை எப்படி நடத்துறது, எம்எஃப் இல்லாமல் எப்படி நடத்துறது, எப்படி கன்விக்ஷனை கூட்டுறது, இதில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். இது வெறுமனே வந்து சட்டத்தின் அடிப்படையில் இல்லைன்னா வந்து ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு முழுமையாக இது எப்படி செயல்படுத்தி வெற்றி பெறுறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நடந்த கூட்டம் நடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழக்கு எடுக்கிறதுலேயே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இந்த பிரச்சனைகள் வரும்போது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிற தென் மாவட்டங்கள் தான் அதிகமாக படித்தவங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கே அந்த லேக் ஆகுது இந்த பிரச்சனைகள் வருவது? இல்லை, அது பல்வேறு காரணிகள். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக கட்டமைப்பில் திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்கள் வரும், திடீர்னு ஒரு பதட்டம் ஒன்று ஏதாவது ஒரு அதனால இதுதான் அப்படிங்கிறது காரணி வந்து காஸ்ட் தான். அது அகச்சூழலோ புறச்சூழலோ வந்து அந்த சமூக கட்டமைப்பில் வந்து அதற்கான இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இதை ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோரும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. அரசு, சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து தான் இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஒரு படுகொலை நடக்குது, அந்த படுகொலையை வந்து கண்டிக்கணும், படுகொலை வந்து நடக்கக்கூடாது, அது மர்டர் வந்து நம்ம வந்து எதிராக இருக்கணும் அப்படிங்கிற இதிலிருந்து தான் நம்ம வந்து அரசு நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இதை தடுப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் லேக்காக இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான்